அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த கெஃபேலெல்லாம் கிடைக்கக்கூடிய நியூட்டெல்லா ஐஸ்டு காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சம்மருக்கும் இஃப்தாருக்கும் ஒரு பெஸ்ட் அண்ட் டேஸ்டியான ட்ரிங்க். ஸோ ஒரு கப்பில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் 1/2 கப்பு வார்ம் வாட்டர் சேர்த்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்துருங்க. இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப் அளவு சில் மில்க், 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நியூட்டெல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ராத்தர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ராத்தரை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஃப்ராத்தர் இல்லாட்டி இருக்காதுங்க இல்லைங்களா, அதனால் நான் வந்து மிக்சியிலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கப்லேயோ இல்லை இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்லையோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பாட்டிலில் ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் இல்லை இஃப்தார் நேரத்தில் வந்து நம்ம ஈஸியாக எடுத்து குடிக்கிறதுக்கு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கப்பில் கூட நீங்கள் அப்படியே டேரெக்டாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூட்டெல்லா வந்து நான் அந்த பாட்டில் ஆட் பண்ணிட்டேன். தேவைப்படுற அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ரெடி பண்ண காஃபி ஷாட் மேலே ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலந்துருங்க, ரொம்ப கலந்துடாதீங்க. ஸோ நான் அது கிளாஸ் பாட்டில் வைக்கிறதுனால நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தேவைப்படுமோ அப்போ கூட நம்ம குடிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் கிளாஸில் ஊற்றி டேரெக்டாக கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நியூட்டெல்லா ஐஸ்டு காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.